ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு சிக்கன் ரெண்டையும் சேர்த்து ஒரு செம்மையான ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதனுடைய அளவு 250 கிராம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சுக்கங்க. புரோட்டா பதத்துக்கு இருந்தால் போதும், சாஃப்டாகவே. அடுத்து மேலே கொஞ்சம் ஆயில் தடவி அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். 3 நிமிஷம் வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. அதை ஒரு 1 நிமிஷம் அப்படியே கிண்டுங்க போதும். இந்த பச்சை போகும் வர கிண்டியாச்சு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் கிண்டினா போதும். அந்த பச்சை வடை போயிடும். அடுத்து மல்லி புதினா 2 கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்ல வாசமாக இருக்கும். எப்போதுமே மல்லி புதினா போடும் பொழுது அளவு மல்லியை விட புதினா அளவு கம்மியாக இருக்கணும். அடுத்து 300 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஜாரில் போட்டு நல்ல பல்ஸ் மோடில் சில வினாடிகள் அடித்தா போதும். அதோடு சேர்த்து 1 கப்பு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் தண்ணி இருக்குது. நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா? 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கலை. அது ஏற்கனவே இந்த சிக்கனில் உள்ள தண்ணி தான் அது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக. அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆறுனா போதும். அடுத்து மாவை உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். இது பார்த்தீங்களா, இதே அளவு சைஸில் ஒரு 6 உருண்டை வந்திருக்கு. ஒரு பூரி கட்டையில் கொஞ்சம் மாவு தடவி இதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். பூரி சைஸ்க்கு பண்ணால் போதும் ரோலு, ரொம்ப பெருசு வேணாம். அதில் நமக்கு தேவையான அளவு ஸ்டஃப்பிங்கை வச்சுக்கோங்க. தேவையான அளவு வச்சுட்டு இதே மாதிரி சுற்றிலும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் மடிச்சுட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் மாவை தனியாக எடுத்துருங்க. இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விரலை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்குங்க. ரொம்ப பெருசாக வேணாம், சின்னதாக. இப்போ அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ தான் நீங்கள் அடுப்பை லோவில் வச்சுக்கிறணும். மீடியமில் எந்த காரணத்தை மட்டும் வைக்கக்கூடாது. வச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் இது. இது காலையிலையும் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே பன்னு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்களா பன்னு. ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.